முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு இந்த புக்கு வந்துச்சா? இந்த புக்கு வந்துச்சா? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஜூனியர் விகடனுடைய அட்டை படம். தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் முதலமைச்சரே. ஜூனியர் விகடனின் அட்டை படம். கடிவாளம் இல்லாத அதிகாரிகள் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. இது ஜூனியர் விகடனுடைய அட்டை படம். முதலமைச்சர் பார்த்தாரா? எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ப்ரோ, எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ப்ரோ. கவர் ஸ்டோரி எடிட்டர் எழுதியிருக்கார். முதல் கவர் ஸ்டோரி எடிட்டர் எழுதியிருக்கார். தாவேகா ஆட்சி வந்திருக்கிறது. நம்பிக்கை இல்லா தீர்மானத்தோடு கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தில் அரசியல் ரீதியான பெரிய சறுக்களை தாவேகா அரசாங்கம் சந்திக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூவத்தூரை மிஞ்சும் அளவுக்கு நீங்கள் அடிக்கிற கூத்தை பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாள் நீடிக்க போகிறது என்று மக்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்திருக்கிறது. ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக நடத்துங்கள் ஸ்டாலின் என்ற உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். யாரு? விஜயை பார்த்து. அப்ப இத நான் எழுதல, ஜூனியர் விகடன் எழுதி இருக்கு. உதயநிதி அவர்கள் கொடுத்த விமர்சனத்துக்கு சபையில் பதிலளிக்க முதல்வர் வாய் திறக்காமல் அவை குறிப்பிலேயே அது இடம்பெற்றது. சபையில் அமைதியாக இருப்பது ஒரு முதலமைச்சருக்கு அழகா? உங்கள் ஆட்சி குறித்தே குதிரை பேரம் நடக்கிறது என்று சொன்ன போதும் கூட வாய் மூடி மௌனியாக பொம்மை வரைந்து கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமா? நான் கேட்கல, ஜூனியர் விகடன் கேக்குது. ஒரு முதலமைச்சரை பார்த்து இதுக்கு 6 மாசம் தேவையில்லையே, இதுக்கு 6 மாசம் தேவையில்லையே. அவர் எழுதுகிறார், அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்கொள்ளுகிற வாய்ப்பை தவறவிட்டு விட்டு வீட்டிற்கு போய் யாரோ எழுதி கொடுத்த ஒன்றை ட்விட்டரில் போடுவது அரசியல் அழகல்ல. சட்டமன்றத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு தான் சட்டமன்றமே தவிர வீட்டுக்குள் போய் அடைந்து கொண்டு ட்விட்டரில் பதில் சொல்லுவது நாகரிக அரசியல் அல்ல என்று எழுதியிருக்கிறார். சரி, நாங்க தான் தியாகிகளாச்சே. எங்க அண்ணன் ராஜா எப்பவுமே சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் நம்பாதீங்க, இவங்க தான் நம்மள குடிகெடுப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? மதச்சார்பின்மை. நல்ல வேளை தலைவர் இன்னைக்கு அறிவிச்சிட்டார்.